வணக்கம் மக்களே. நம் முன்னோர்கள் முட்டாள்கள் இல்லை. அவர்கள் எதை செய்தாலும் கண்டிப்பாக அதில் 1000 நன்மைகள் இருக்கும் நமக்கு. நமது முன்னோர்களின் விஞ்ஞான அறிவு அந்த காலத்தில் எப்படி எந்த டெக்னாலஜியும் இல்லாமல் கிணறு வெட்டினாங்க. கிணறு அமைப்பது என்பது அத்தனை எளிதான காரியமல்ல. பலர் சேர்ந்து உழைத்து உருவாக்கிட வேண்டியது ஒன்று. ஒருவேளை தோண்டிய கிணற்றில் தண்ணீர் வராமல் போய்விட்டால் அத்தனை உழைப்பும் வீணாகிவிடும். அதேபோல கோடையிலும் கிணற்றில் நீர் வறண்டு போகும் வாய்ப்பு உள்ளது. ஆனால் இவற்றுக்கெல்லாம் எளிய இலகுவாக தீர்வுகள் இதோ. மணியின் குறிப்பிட்ட ஏதாவது ஒரு பகுதியில் அதிக அளவு பச்சை பசியலற்று புற்கள் வளர்ந்திருந்தால் அந்த இடத்தில் கிணறு தோண்ட குறைந்த ஆழத்தில் நீரூற்று தோன்றும் என்கின்றார். சரி, நீரூற்று இருக்கு, ஆனால் நல்ல நீர் என அறிவது எப்படி? நவதானியங்களை அரைத்து கிணறு வெட்ட வேண்டிய நிலத்தில் முதல் நாள் இரவு தூவிவிட வேண்டும். அடுத்த நாள் கவனித்தால் எறும்புகள் இவற்றை சேகரித்து ஒரே இடத்தில் கொண்டு சென்று சேர்ந்த அடையாளங்கள், அதாவது தடயங்கள் இருக்குமாம். அந்த இடத்தில் கிணறு வெட்டினால் தூய சிறப்பான தண்ணீர் கிடைக்கும் என்கின்றார்கள். சரி, தூய நீரும் கண்டுகொண்டாயிற்று. கோடை காலத்திலும் வற்றாத நீர் ஊற்று எந்த இடத்தில் இருக்கிறது என்று அறிவது எப்படி? கிணறு வெட்ட இருக்கும் நிலப்பகுதியை 4 பக்கமும் அடைத்துவிட்டு பால் சுரக்கும் பசுக்களை அந்த நிலத்திற்குள் மேயவிட வேண்டும். பின்னர் அந்த பசுக்களை கவனித்தால் மேய்ந்த பின்னர் குளிர்ச்சியான இடத்தில் படுத்து அசை போடுமாம். அப்படி அவை படுக்கும் இடங்களை 4-5 நாட்கள் கவனித்தால் அவை ஒரே இடத்தில் தொடர்ந்து படுக்குமாம். அந்த இடத்தில் தோண்டினால் வற்றாத நீரும் கிடைக்குமாம். மக்களை, வெப்ப அலை அதிகரித்து கொண்டு இருக்கும் சூழலில் நீரை சேமிப்போம், நாட்டு வளம் காப்போம். இந்த மாதிரியான அதிசய சம்பவத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லிடுங்க. முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். கூடவே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்ள மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், கூடவே பக்கத்தில் வரும் பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யவும் மக்களை.